செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் பல தேடல்கள், பல விடயங்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இடம்பெற்றிருக்கின்றன, பேசப்பட வேண்டியிருக்கின்றன, எதிர்வினையாற்ற வேண்டியிருக்கின்றன. அதனை யாரும் செய்வதற்கு தயாராக இல்லை. கிட்டத்தட்ட 72 மணித்தியாலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவருடைய தவில் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது தமிழினம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பில் ஆக்கபூர்வமாக கருத்து முன்வைக்கக்கூடிய சிவில் சமூகங்களையும் காணவில்லை, கருத்துருவாக்கிகளையும் காணவில்லை, ஆய்வாளர்களையும் காணவில்லை. எல்லாம் வெறுமையாக இருக்கின்றது. ஒரு பிற்போக்கான அல்லது ஒரு நடத்தை புரள்வான விடயத்துக்குள் தமிழ் சமூகத்தை யாரும் தள்ளி விடுவார்களோ என்கின்ற அச்சம் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எம்மிடம் இருக்கின்றது. எம்மீது விமர்சனங்களை முன்வைத்தாலும் நாம் முன்வைக்கின்ற விமர்சனம் என்பது ஆதாரங்களோடு தான் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு மாறாக ஆதாரமற்ற விதத்திலோ அல்லது ஆதாரத்துக்கு புறம்பாகவோ எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. இப்போது அண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் அங்கு சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்திருந்தால், முன்னாள் போராளிகளோடு உரையாடுகிறேன் என்கின்ற அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களோடு சந்திப்புகள் நடத்தப்பட்டது. ஒரு சொற்பளவானவர்கள் அந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தார்கள். கணிசமானவர்கள் பங்கு பெற்றவில்லை. அதற்கு காணொலிகளே ஆதாரமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட ஆதங்கங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அந்த ஆதங்கங்களுக்கு முறையாக பதில் சொல்லவில்லை. அது மட்டுமல்லாது தன்னை இன்று வரைக்கும் ஒரு நியாயவாதி, அது மட்டுமல்லாது தான் எல்லா விதத்திலும் சரி என்கின்ற ஒரு மேம்போக்கான நிலையிலிருந்து சுமந்திரன் விடுபடவில்லை என்பதையும் இங்கு பார்க்க வேண்டி இருக்கின்றது. தமிழரசு கட்சி தலைவர் காட்டிய, உங்கள் தலைவர் காட்டிய சின்னம் அல்லவா வீடு? ஆம், நிச்சயமாக தலைவர் காட்டினார். எங்களுடைய தலைவர் காட்டியது வீடு, உங்களை காட்டவில்லை, அல்லது உங்களுடைய கொள்கையை காட்டவில்லை, அல்லது உங்களுடைய சித்தாந்தத்தை காட்டவில்லை, உங்களுடைய திரைமறைவான தென்னிலங்கை அரசியலை காட்டவில்லை. எங்களுக்கென்ற ஒரு தலைவன் இருந்தான், எங்களுக்கென்ற ஒரு அறம் இருந்தது, எங்களுக்கென்ற ஒரு ஓர்மம் இருந்தது. அந்த தலைவன் பாதையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வீடு காட்டப்பட்டது. அது மட்டுமல்லாது அன்று வீட்டிலே யார் யார் வரக்கூடாது விருந்தாளிகளாக என்று ஒரு கட்டுப்பாடு இருந்ததை கூட தளர்த்தி எல்லோரும் பாருங்கள் ஒற்றுமையாக பயணிப்போம், ஒரு இனத்துக்கான விடுதலைக்காக அனைவரும் பயணிப்போம். நம்மிடம் கருத்து முரண்பாடு இருக்கின்றது, அல்லது எமக்கிடையில் கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்கின்றது, எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு நாங்கள் இனத்துக்காக பயணிப்போம் என்று அழைத்து வந்தார். அதுதான் தலைமை. நீங்கள் கூறுவது தலைமை அல்ல. உங்களை தலைமையாக மக்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கை நழுவி சென்று விட்டன. நீங்கள் ஒரு நல்ல சட்டத்தரணி, அதில் மாற்றமில்லை. ஆனால் அந்த தலைமைக்குரிய பண்பு உங்களிடம் இன்று வரையும் தென்படவில்லை. நீங்கள் ஒருவரை திரைமறைவில் பழிவாங்குகின்ற போக்கு, ஒருவரை திரைமறைவிலே பழிவாங்குவதற்காக சட்ட பயங்கரவாதத்தை கையில் எடுக்கின்ற போக்கு, ஒட்டுமொத்தத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகள் அனைத்தும் எதிரியை நேராக கையாளவும் தெரியாது, யார் தோழனோ அவனை நேராக தோள் மீது கரம் சேர்த்து அவனோடு பயணிக்கவும் தெரியாது. நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எல்லாம் ஒரு பழி வாங்குகின்ற போக்குத்தான் அங்கு அதிகமாக இருக்கின்றது. இது பொதுவாகவே எல்லோரிடம் இருக்கின்றது. அல்லது இதற்கும் நீங்கள் எதுவும் நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் இப்போது விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் மட்டும்தான் தலைவனாக முடியுமே ஒழிய, விமர்சனங்களை கண்டு தனக்கு இருக்கக்கூடிய குறுக்கு வழிகளால் எல்லாம் அதனை சரி செய்வதற்கு பயணிக்கக்கூடியவர் ஒருபோதும் தமிழ் சமூகத்துக்கு தலைவனாக முடியாது. உங்களுக்கு 2 உதாரணங்களை சொல்லுகிறோம். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா பிரிந்து வந்த போது நாங்கள் கிழக்கை மீட்கப் போகிறோம், கிழக்கு மக்களுக்கு உரிமை கொடுக்க போகிறோம் என்றுதான் கிழக்குக்கு வந்தார். அங்கு வந்தபோது அவர்கள் செய்த அட்டகாசம்தான் அவரை ஒருபோதுமே தமிழ் மக்கள் ஏற்கவும் இல்லை, அவரை தொடர்ச்சியாக நிராகரித்தார்கள். அதற்கு பின்னர் அவரிலிருந்து பிரிந்து சென்ற பிள்ளையானும் ஒரு காலகட்டத்திலே அவரையும் மக்கள் நிராகரித்தார். எதற்காக? எந்த மக்களை நான் மீட்கப் போகிறேன் என்று வந்தாரோ அவர்களிடம் பழி வாங்கியதும் அவர்கள் மீது அவர் காட்டிய கடும்போக்குத்தனமும் தான் அவரை ஒருமுறை நாடாளுமன்றம் தவறுதலாக அனுப்பிவிட்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் அந்த தவறை செய்யவில்லை. அதுபோன்றுதான் அவர் மாகாண சபையில் போட்டியிட்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடவில்லை. அடுத்த முறை போட்டியிட்ட காலப்பகுதியிலே மிகவும் ஒரு சொற்பளவான வித்தியாசத்திலே அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலப்பகுதியிலும் அவருக்கு அது அரிதாகத்தான் கிடைத்தது. ஆனால் நாடாளுமன்ற நிராகரித்தார். தமிழ் மக்களுக்காக, குறிப்பாக கிழக்கு மக்களை மீட்க புறப்பட்ட இருவரை மக்கள் தூக்கி எறிந்தார்கள். நீங்கள் இன்று ஒட்டுமொத்த மக்களையும் நான் தூக்கி சுமக்க போகிறேன், அவர்களோடு கூட நிற்க போகிறேன். உங்களுடைய முதலமைச்சர் கனவுக்காக நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஒருபோதும் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏற்க மாட்டார்கள் என்பதற்குரிய ஆதாரமும் என் கைவசம் இருக்கின்றது. அதற்கு ஒரு நல்ல நிவாரணி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நான் இந்த காணொலியிலே உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். இப்போது விடயம் என்னவென்று பார்த்தால், ஆனால் எங்களுடைய கட்சியிலே வந்து சேருவதற்கு எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால், தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து தங்களுடைய அவயவங்களையும்
குமாரசிங்கம் சொன்னதை போல துச்சமாக மதித்து தங்களது குடும்பத்தையும் உறவுகளையும் படிப்பையும் எறிந்து விட்டு இந்த ஒரு இலக்குக்காக தங்கள் அனைத்தையும், தங்களுடைய உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுக்க முன் வந்தவர்களை தவிர வேறவருக்கும் அதை விட கூடின தகுதி இல்லை, இருக்க முடியாது. ஆதலால் நீங்களாக முன்வந்து இந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க போகிறோம், அண்ணன் காட்டிய சின்னம் இது, அதனை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் என்று சொல்லும்போது நாங்கள் பேருவகை அடைகிறோம், பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். வாருங்கள், எங்கள் கைகளை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். உங்கள் அளவு அர்ப்பணிப்புள்ளவர்களா இல்ல நாங்கள் எங்களுக்கு உயிரை பணையம் வைத்து போராடுகிறோம். நாங்கள் சொல்றப்ப எங்களை கட்சியில வேறாக்கள் என்ன சொல்றேன், நான் ஆயுதம் தூக்காதவன், நான் உன்னை உயிரை பணையம் வைத்து போராடாதவன். எங்கள் கட்சியிலே பலர் இருக்கிறார்கள், முன்னாள் போராளிகள் தவிசாளர்களாக இருக்கிறார்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், கட்சி செயற்பாட்டாளர்களாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் ஐயா சிவஞானமோ நானோ ஆயுதத்தை கையில் எடுத்து போராடும். அவர் போராளிகள் பலருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், பல விஷயங்கள் செய்திருக்கிறார். எங்களுடைய கட்சியில் சேர்வதற்கு அதிக தகுதி உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் அது உயிரை துச்சமாக மதித்தவர்கள் மட்டுமல்ல, குடும்பம் மற்றும் அவருடைய சகோதரங்களை இழந்து எங்களுக்காக அர்ப்பணித்ததோடு உயிர் ஆவி உடல் அனைத்தையும் கொடுத்தவர்கள் அந்த முன்னாள் போராளிகளுக்கு இந்த தகுதி இருக்கின்றது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது மட்டுமல்ல, நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அண்ணன் காட்டிய சின்னம் என்று கூறும் அளவுக்கு இன்று உங்களை அந்த தமிழ் தேசியம் அந்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கின்றது, அல்லது தலை குனிய வைத்திருக்கின்றது. அண்ணன் காட்டிய சின்னம் என்று நீங்கள் அடித்து கூறுகிறீர்கள். அண்ணன் காட்டியது வீட்டு சின்னத்தை, தமிழரசு கட்சியே அல்ல. இதில் ஒரு பிழை விட்டு இருக்கின்றீர்கள். ஒரு காலத்துல 88ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு பிறகு தமிழீழ விடுதலை புலிகளை வேறு இயக்கத்தினர் வேட்டையாடிய போது அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அவர்களுடைய இயக்கத்திலே கொட்டையடித்து சேர்த்து கொண்ட போது அதிலே இருந்து தப்பி வந்து கொழும்பிலே அடைக்கலம் பெற்றவர்களை மம்ளப்பட்டி இந்து கல்லூரியிலே வைத்து அடைக்கலம் கொடுப்பதிலே நான் ஒருவனாக இருந்திருக்கிறேன். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு ஃபுட்பால் விளையாடியிருக்கிறேன், அவர்களை பாதுகாப்பாக ஒரு சிலரை வைத்திருக்கிறேன். அதை தவிர வேறு ஈடுபாடு எனக்கு இருந்திருக்கிறது. விடுதலை புலிகள் அன்று மாற்று இயக்கங்களால் கைது செய்யப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட போது அவர்கள் ஒரு பாடசாலையிலே தங்க வைத்திருந்த போது அவர்களுக்கு நான் பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், உதைபந்தாட்டம் விளையாடி இருக்கிறேன் என்று கூறினீர்கள். அப்படி என்றால் 2020ஆம் ஆண்டில் சமுத்தித்த கொழும்பிலே உங்களோடு செவ்வி கண்ட போது ஆம், விடுதலை புலிகளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் இவ்வாறு அழைத்து வந்த போது நான் அவர்களோடு உதைபந்தாட்டம் விளையாடினேன், பாடம் கற்பித்துக் கொடுத்தேன். 2020ஆம் ஆண்டு உங்களால் சொல்ல முடியவில்லை? LTT சமிதானே நாயக்க හිටපු வேலுப்பிள்ளை பிரபாகரன்ගේ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அரசியல் நடவடிக்கைகளை அல்லது ஆயுதம் ஏந்தியதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. සේත් මනුමත කරන්නේ எந்த வகையிலும் அதனை அனுமதிக்கப் போவதில்லையா? අනුමත කරන්නේ මම ඒක ව්‍යාපනයනුත් කියනවා හැම இல்லை, அனுமதிக்கப் போவதில்லை. அதனை நான் யாழ்ப்பாணத்திலும் கூறுவேன், வேறு எல்லா பகுதியிலும் கூறுவேன். இதனால் எனக்கு பாரிய எதிர்ப்பும் இருக்கிறது. இவர் எங்களுக்காக போராடியவர், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் கேட்கின்றார்கள். நான் அவர் ஆயுதம் ஏந்தியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாலேயே அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இறுதியாக உங்களின் இதயத்தை தட்டி கேட்கின்றேன், இதற்கு சரியான ஒரு பதில் வேண்டும். சிங்கள மக்களை வைராக்கியப்படுத்துகின்றீர்களா? இல்லை, ஒரு நாளும் இல்லை. என்னுடைய 5 வயதிலிருந்து நான் கொழும்பிலேயே வாழ்கின்றேன். எனக்கு பல சிங்கள நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால் சிங்கள மக்களுடன் வாழ்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே கூறுகின்றேன். அவர நியோக நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ජාතික ஆம், தேசிய கொடியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவர நியோக தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? මට තව එක நான் நினைக்கின்றேன் நமது கட்சியில் நானும் சம்பந்தனும் மாத்திரமே அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். சுமந்திரன் வாக்குகளை பெற்றது மாத்திரமே, அதற்கு பிறகு தமது பகுதிக்கு வரவில்லை என யாழ்ப்பாண மக்கள் கூறுகின்றார்கள். அப்படி யாரும் கூறுவதில்லை. රැස් කරපු தெற்கில் இவ்வாறு கதைத்துவிட்டு வடக்குக்கு சென்று வேறு மாதிரி கதைக்கின்றீர்கள் அல்லவா? නෑ இல்லை, வடக்கிலும் இதனையே கூறுகின்றேன். நான் ஒருபோதும் அவ்வாறு கூறுவதில்லை, அவ்வாறு செய்வதில்லை என்றுதான் ஒரு பகுதியினர் எனக்கு எதிராக செயற்படுகின்றார். இன்று உங்களை இந்த ஈழ விடுதலை போராட்டமும் ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் உங்களை கூறும் அளவுக்கு அழைத்து வந்திருக்கின்றது. இன்றுதான் நீங்கள் முதல் முறையாக இதனை கூறியிருக்கிறீர்கள். ஏன் நீண்ட காலமாக கூறவில்லை என்று தெரியாது. உண்மையில் நடந்ததா நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் தேட முற்படவில்லை. இப்போது நீங்கள் என்ன பேசியிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஒரு முறை பாருங்கள்.
நீங்கள் பேசியது உங்களுக்கு புரியும். 2001ஆம் ஆண்டு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரித்து உண்டா என்ற கேள்வி. அது பிரசுரமாகி இருக்கிறது. லா ஜேர்னல்ஸ்ல எங்களுடைய சட்ட புத்தகங்களிலே இருக்கிறது. அதற்கு ஆவணி பதில் சொல்லி சட்ட ரீதியாக நான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதை படித்து முன்னை நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்து, அடே இது நல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், நான் அடுத்த தடவை இந்த பேச்சுக்கள் நான் அதை தான் பாவிக்கிறேன்னு சொல்லி அவரை விமானத்திலே மாவை சிங்கராஜா ஐயா கூட்டிக் கொண்டு வந்து தந்தை செல்வா நினைவு பேர் என்று ஆட்ட வைத்த போது அவர் பேசிவிட்டு இறங்கி வந்து என்னிடத்திலே சொன்னார், உண்ட ஆர்டிக்கலிலே நான் கொஞ்சம் விஷயம் எடுத்துறான்னு சொன்னேன். கோட்பாட்டு ரீதியிலே பிரசுரமாக இருக்கிறதில்லை. அன்றிலிருந்து இன்று வரை அதே கொள்கையோடு தான் நாங்கள் பயணம். முன்னாள் போராளி ஒருவர் உங்களை நோக்கி கிளிநொச்சியில வச்சு கடுமையான கேள்வி கணைகளை தொடுக்கிறார். நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை 15 வருடத்தில் செய்திருக்கிறீர்கள், அதில் பிரதானமானவர் என்கின்ற குற்றச்சாட்டும் உங்கள் மீது நீட்டப்படுகிறது. போராளிகளை பிளவுபடுத்துவதில் பிரதானமாக இருந்தீர்கள் என்றெல்லாம் கேட்டுவிட்டு முன்னாள் போராளி அரவிந்தன் அவர்கள் பல கேள்விகளை தொடுக்கின்றார். அவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகின்றன. அதுவல்ல முக்கியம், ஒரு முன்னாள் போராளி கேள்விகளை கேட்கின்றார். இப்போது நீங்கள் அதனை பாருங்கள். பங்கை ஆற்றிருக்கிறீங்க, அந்த மனதில் நிறுத்திக்கொண்டே உங்களை கேட்கு. நீங்கள் இபிஆர்ல கூட்டி சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்க, நேற்று முந்திராவுக்கு போய் கூட்டம் போட்டு கதைச்சிருக்கிறீங்க. இந்த தேர்தலே ஒற்றுமையாக சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க. தேர்தல் எதிர்கொள்ளும் நீங்கள் ஏன் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறீர்கள்? ஒன்று என்னுடைய கேள்வி. இரண்டாவது, போராளிகளை பிளவுபடுத்தினதுல பிரதானமான ஆட்கள் நீங்கள் தான். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள். சுமந்திரன் ஐயா இப்ப வந்து சந்திக்கிறதுக்கு மிக தாமதமான ஒரு சந்திப்பு, போராளிகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். ஆனால் 2012ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு கைதியாக 2 கிளச்சஸோட இருக்கவங்க சுமந்திரன் ஐயாட்ட கேட்கல. அப்பையும் அவர் தன்னுடைய சட்ட புலமையை பேசி கதைச்சு போட்டு கத்தி அடக்கி போட்டு போயிட்டேன். நான் அப்போ மேகசின் சிறைச்சாலையில இருக்கேன். நீங்கள் ஆயுதம் கூட இருந்த நீங்கள் உங்களுக்கு அதாவது மக்களுக்கான வாழ்வாதாரம் பிரச்சனைகள் கதை கேட்கும். நீங்கள் எல்லாரும் அந்த நேரம் பயமுறுத்தினீங்கள், ஆயுதம் வச்சிருந்த நீங்கள் அத்தனை எங்களுக்கு கொண்டு வங்கி கணக்கு முடியலன்னு சொல்லி போட்டு போயிட்டேன். அதே ஐயாயிரத்தை நான் கேட்கிறேன் என்றால் நிறைஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஒரு இவர் சொன்ன விஷயத்தில் மறந்திருக்கிறேன். என்னென்றால் அண்ணன் கை காட்டினது வீட்டு சின்னம் என்றது, அண்ணன் வீட்டு சின்னத்தை கைகாட்டணும், கூட்டமைப்பு தான் கைகாட்டணும், ஒரு கூட்டமைப்பாக இயங்குறது தான் கைகாட்டணும். அது உண்மை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் இதே சுமந்திரன் ஐயாவும் சம்பந்தன் ஐயாவும் சொன்னவர் தமிழ்ல விடுதலை புலிகளால இந்த மண்ணிலை வச்சு நான் கேட்கிறேன். கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்படவில்லை. சரி, கூட்டமைப்பு உருவாக்கப்பட. ஆனால் நான் சொல்றேன் அது விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது. அதுல தான் எல்லா கட்சிகளும் அங்கம் போயிடுச்சு. நாங்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக பயணத்துக்கு அண்ணன் கைகாட்டினவர் அதுல எல்லாரும் நின்றார். இன்றைக்கு வந்து வீட்டு சின்னத்தை அண்ணன் கைகாட்டினு சொல்லிச்சுன்னா போய் நீங்கள் விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை திறத்துனீங்க, மற்ற கட்சிகளை திறத்துனீங்க, ஒரு பெரிய புலிநீக்க அரசியலை செய்தீங்க. வேறு மன்னர் தொடக்கம் இன்றைக்கு இருக்கிற அரியநேந்திரன் ஐயா வரைக்கும் நீங்கள் கலையெடுப்பு மாதிரி செய்திருக்கிறீங்க. இப்ப இந்த மண்ணில் ஸ்ரீதரன் ஐயாவை வெளியேற்றுவதற்கான வேலையை செய்யுங்க. நான் சொல்றேன் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கட்சி ரீதியான ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கலாம். ஆனால் போராளிகளை நீங்கள் அதுக்கு மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். நீங்கள் என்ன கேள்வி ஏன்னு கேட்டா, நான் உங்களை தனிப்பட்ட ரீதியாக சொல்லி ஒரு கட்சியாக நீங்கள் அதை உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும் தமிழ் தேசிய அழிப்பை நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு செய்திருக்கிறீங்க. பிரதானமானால் சுமந்திரன் ஐயா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் பிரச்சனைகளால விக்னேஸ்வரன் ஐயா உட்பட மாகாண சபையை இயங்க விடாம செய்த உட்பட மற்ற கட்சிகளோடு முரண்பட்டார். நீங்கள் கூடி கதைச்சது இல்லை, நீங்கள் பக்குவமாக கூடி சில கையாண்டு. ஆனால் இவர் உடனடியாக கதைச்சு என்றால் இன்றைக்கு நாங்கள் பெரும் வீழ்ச்சியை சந்திச்சு இன்றைக்கு மிக ஒரு குறுகிய பலத்தோடு இருக்கிறோம். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பண்ற கப்பலில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக நின்றார். அதே நேரம் நாங்கள் வந்து நலிஞ்சு போறதுக்கு காரணமாக ஐயா இருந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், புலிகளின் இன சுத்திகரிப்பை விட்டு நான் வெட்டி தலைகுனிகிறேன். சரிதானே? அதை விட அவர் வந்து போரில் மரணமான இராணுவம் குறித்து நான் வந்து வருந்துகிறோம்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு சமஸ்தியை கைவிட்டவங்கன்னு சொல்லியிருக்கிறார். 5வது கால அவகாசம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறார்.
சிங்கள ஒற்றையாட்சிக்கு இணங்குற எண்ணத்துக்குன்றான காரணத்தை சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் உயிரோட யாருமே திரும்ப இல்லை என்றதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய பிரச்சனையை சொல்லியிருக்கார். நான் என்ன ஒன்று ரெண்டு இல்லை, தொடர்ச்சியாக அவர் நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் ஒரு புலிய எதிர்ப்பு அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள. ஆனால் நாங்கள் ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக போராடின ஒரு இனம். இன்றைக்கு நீங்க போட்ட பாடல்கள் உட்பட இன்றைக்கு எல்லாமே இதுல உள்ள போராளிகள் சார்ந்தது. நான் உட்பட நீங்க போட்டு உணர்ச்சி வசப்படுத்தி எல்லாம் கதைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா நான் இந்த 17 வருஷம் ஆயிட்டு நீங்கள் எங்க போயிருந்தீங்க? இந்த போராளிகளுக்கு நீங்கள் எங்க சந்தர்ப்பம் காக்காண்ட தலைவலியான ஒரு மூத்த போராளிக்கு நீங்கள் கொடுத்துட்டாங்க கூட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் கதை கொண்டு எங்கேயாவது கொடுத்தீங்களா? நீங்கள் ஒட்டுமொத்தமாக போராளிகள் சமூகம் எழும்பக்கூடாதுக்காக வேலை செய்யணும். இன்றைக்கும் கூட அரசியல் தோல்வி போராளிகள்கிட்ட மண்டியில வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் இருகை நீட்டி வாங்க கட்சிகள் சொல்லி, ஆனால் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்க இன்னும் விரும்புகிறோம். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்றீங்க. நீங்கள் தமிழ்நாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்றீங்களா? அதை ஜனநாயக ரீதியை பெற்றுக்கொள்ற கூட நீங்கள் அதை படிப்படியை தன்மையாக ஏற்றுக்கொள்ற தயாராக இருக்கிறீங்களா? அதை எனக்கு சந்தேகம் இல்லை. இரண்டாவது, நீங்கள் போராளிகளை விடுதலை புலிகளாக ஏற்றுக்கொள்றீங்களான்னு சொல்லி சொன்னார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக நான் கிழக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் ஃபுல்லா தெரிஞ்சு நான் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருக்காகவும் செருப்பு வேலை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், எங்களை ஒரு தரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரான்னு சொல்லுங்க. நீங்கள் இபிஆர்ல கூட கேட்கிறீங்க, என்னோட கேட்கிறீங்க, புரோட்டோட கேட்கிறீங்க. 2009 வரைக்கும் எங்களுக்கு எதிராக ராணுவத்தோட யுத்தம் செய்த புரோட்டில இருந்து எல்லாத்தோட நீங்க கேட்கிறீங்க. ஆனால் எங்களை தூக்கி வீசினீங்க. நீங்கள் வசனங்களால மட்டும் இல்லை, நாங்கள் நொந்து போயிருக்கிற சமூகமாக முன்னெடுங்கி வர்றதுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஒழுங்கமைப்பில் நிறைய பிரச்சனை இருக்கு. போராளிகள் நீங்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்றா இல்லை, பல பிரிவுகளாக பல கட்சிகளாக நிற்கிறோம். இல்லை, ஆனால் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துறதுக்காக வேலை செய்கிறீங்களா? இல்லை. இங்க ஒவ்வொருத்தரும் வாக்கு வங்கியை நிரப்புறதுக்காகவும் தங்களுடைய ஆதாய சூதாடிகள் எங்க லாபம் கிடைக்குதோ அங்க ஆதாய சூதாடிகளாக இன்றைக்கு புலவு கொண்டு போய் நாங்கள் நிற்கிறது இல்லை. நீங்கள் தலைமத்துவத்தில் இருக்கீங்க. நான் கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்லுவோம். இந்த போராளிகள் தான் நின்று கேட்கல. நீங்கள் எங்களை அடையாளத்தை கலைக்க விரும்புறீங்க. எங்க அம்மா அப்பா என்ற பேரை ஏன் மாற்ற விரும்புறீங்க? நான் எந்த இத்தனை 50,000 மாவீரர்களுக்கும் இத்தனை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன இந்த சமூகமாக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் 1-2 உங்களோட நிற்கிறேன். ஒரு கூட்டணியாக நீங்கள் எல்லாரையும் கூட்டணி செய்கிறீங்க. என்ன எங்களை நீங்க செருப்பு மாதிரி தூக்கி அறிறீங்க? எங்களை மட்டும் கூட கட்சிக்க கூப்பிடுவோம். ஜேபி என்ற கட்சி, பொத்திய நபர் கட்சி, டெலோண்டா கட்சி, நாங்களே நிரந்தரமாக நிற்கக்கூடாது. எங்களை தனித்திறப்பாக ஏற்றுக்கொள்ளுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய சமூகம். நான் இன்றைக்கு எனக்கு கொழும்புல வழக்கு நடந்து இருக்கு. போயிட்டு வா. இப்போ 19 மாசமா சிறையில இருந்து போட்டு வா. அதுல கூடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன சுமந்திரன் ஐயா தான் அனுப்பினாரா என்ற ஒரு சந்தேகம் கூடி இருக்குது. ஏன்னு கேட்டால் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறுந்திரன் ஐயாவுக்கும் போட்டி நடக்க அதுல போய் கலந்து கொண்டதுல நானும் ஒரு போராளியாக இருந்தேன். சுமந்திரன் ஐயாவால் 20-30 போராளிகள் அச்சத்தில் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சரி, அது எந்த மாற்றமும் இல்லை. இதே பாதுகாப்பு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு கூட ஐயா எங்களுக்கு எதிராக தான் பாதுகாப்பு எங்களுக்கு முன்தான் அவர் இருக்கிறேன். நாங்கள் 2 கவலை கொல்ல முயற்சி எங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் யாராவது ஒரு தரப்புகளாக உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போட்ட பலி புலியில நான் சொல்றேன், புலியாக நாங்கள் உங்களை கொள்றது ரெண்டுக்குமே நாங்கள் நினைச்சதில்லை. நினைச்சிருந்தா நீங்க இந்த வேசனை கதைக்கவே மாட்டீங்க. இன்றைக்கும் எங்கள்கிட்ட அந்த துணிவும் இருக்கு. நான் மரணத்துக்காக போராடி வந்தவன். நான் ஒரு திசவன். நான் 12 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறேன். எந்த சமூகத்துக்காக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோட உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக இதில் வேலை செய்கிற அத்தனை பேரையும் வேலை செய்ய சொல்லுவோம். நாங்கள் உங்களோட வந்திருக்கணும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் விடுதலை புலிகள் என்று மாவீரர்களுக்கும் இந்த போராளிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையாக இருந்தது. நான் உங்களோட பிரச்சனைப்படல. நான் பிரச்சனை படுறதுக்கும் உங்களை இதுல இருந்து உடைச்சு வெளியில கொண்டு போறதுக்கும் இதை சிக்கலுக்குரியதா மாத்திரம் எனக்கு நிறைய கேள்விகள். நான் அதை கேட்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, நீங்கள் தலைவர், நீங்கள் செயலாளர், நீங்கள் முடிவெடுங்கோ. நாங்கள் உங்களோட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். நான் போராளிகளுக்கு இறங்கி உங்களுக்காக பிரச்சாரம் செய்யறதுக்கு தயாராக. ஆனால் நீங்கள் எங்களை ஒரு தரப்பாக இருக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. அவருடைய ஆதங்கங்களை பாருங்கள். அவர் ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். அண்ணன் காட்டி இது உங்களுடைய சின்னமல்ல என்று கூறுகின்றார். இவ்வாறு அவருடைய ஆதங்கங்கள் கொட்டி தீர்க்கப்படுகிறது. இப்போது பார்த்திருப்பீர்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவில்லை என்று மத்திய குழு தீர்மானித்தது. சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் தீர்மானித்தார்கள். அந்த தீர்மானத்தை மீறி அரியநேந்திரன் அதற்கு எதிராக தான் போட்டியிட்டார். நாங்கள் கட்சியிலிருந்து நிற்கணும்.
டிடிஎன்ஏயிடம் ஒரு முக்கியமான கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம், நீங்கள் எல்லாம் அன்று சங்கு சின்னத்தில் போட்டியிட்டீர்கள் அல்லது ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்தினீர்கள். அன்று நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்று. அன்று உங்கள் அனைவருடைய ஏகோபித்த ஆதரவில் அரியநேந்திரன் நிறுத்தப்பட்டார். அவர் இன்றுமே சுமந்திரன் சொல்லுகிறார், நான் இதனால் தான் நீக்கினேன் என்று. சுமந்திரன் ஆதரவாளர்களால் தான் அவர் தமிழரசு கட்சியிலிருந்து அரியநேந்திரன் வெளியேற்றப்பட்டார். அதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது. சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், செல்வம் அடைக்கலனாக இருக்கலாம், சித்தார்த்தனாக இருக்கலாம், வேந்தனாக இருக்கலாம். இவர்கள் அனைவருமே அன்று தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்திருந்தீர்கள். இன்று உங்களை எப்படி மக்கள் நம்புவது? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நான் ஏற்க மாட்டேன், நான் அவரை நிராகரிப்பேன். அது மட்டுமல்லாது அவர்கள் பின்னால் செல்லக்கூடிய மத தலைவர்களாக இருக்கலாம், சிவில் மத தலைவர்கள் யார் எங்களை பார்த்து இப்படியெல்லாம் எச்சரிக்கை விட்ட சுமந்திரனிடம் இன்று நீங்கள் சரணடைந்திருக்கிறீர்கள் என்றுதான் பொருள் கூற வேண்டும். சுமந்திரன் நினைத்ததை சாதித்திருக்கிறது. சுமந்திரனிடம் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நாளை மாகாண சபை தேர்தல் முடிந்த பின்னர், அல்லது நடக்காது, நடந்தாலும் வெற்றி வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். அப்படி ஒன்று நடந்தால் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போதும், நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அவர் கேட்டார், நான் கூட்டமைப்பிலே இருக்கிறேன், எனக்கு விட்டுத்தாருங்கள், அந்த ஊடக பேச்சாளர் பதவியை விட்டுத்தாருங்கள், நான் தொடருகிறேன் என்று. போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் ஊடக பேச்சாளராக இருக்க முடியாது என்று கூறியதும் இதே சுமந்திரன். சிவசக்தி ஆனந்தன் அழுது புலம்பினார் நாடாளுமன்றத்தில், எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், வன்னி மக்களின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் எதிர்கட்சிகளிடம் மன்றாடினார். அன்று சுமந்திரன் முழுமையாக அதனை நிராகரித்தார். இது என்ன உத்தரவாதம் இருக்கின்றது உங்களுக்கு சுமந்திரனோடு செல்வதற்கு? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் அனைவரோடும் தனிப்பட்ட ரீதியில் பழகக்கூடியவன் என்கின்ற அடிப்படையில் உங்கள் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த மரியாதை, அன்பின் நிமித்தமும் நீங்கள் நேசிக்கின்ற மக்களின் சார்பிலும் இந்த கருத்தை கூறுகிறேன். சுமந்திரனை நம்பி செல்வதென்பது உங்களுடைய அரசியலின் இறுதி அஸ்தமனமாகத்தான் இருக்க போகிறது. இப்போது உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் அதன் பின்னர் மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். ஏதோ நீங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான உதவி செய்திருந்தால் அந்த மக்களோடு நீங்கள் பயணிப்பீர்கள். ஆனால் சுமந்திரனோடு நம்பி சென்றால், இன்று விக்னேஸ்வரனை அவர் இந்த மேடையிலே பாராட்டுகிறார், தான் எழுதிய ஒரு புத்தகத்தை அவர் பற்றி சிலாகித்து பேசினார். அதே விக்னேஸ்வரனும் சுமந்திரனை நினைத்து மனம் வருந்தினார். ஏன்? தான் சொல்வதையெல்லாம் கேட்காதால் விக்னேஸ்வரனால் ஆட்சியை கொண்டு செல்ல முடியவில்லை. சுமந்திரனோடு இணைந்து சென்றிருந்தால் ஆட்சியை கொண்டு சென்றிருக்கலாம் என்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார். அது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், கட்சிகள் நீக்குவது வளமை. மணிவண்ணனை கஜேந்திரகுமார் துணிவாக நீக்கினார், அது பரவாயில்லை, அரசியல் கட்சியை பற்றி கூறியது. கருணா மற்றும் மாத்தியா போன்றவர்களை புலிகள் அமைப்புகளை நீக்கியது. தவறு செய்தால் நீக்குவோம். அப்படி என்றால் 2010 பின்னர் இன்று சுமந்திரன் முழுமையாக தமிழரசு கட்சியில் நீக்கப்பட்டிருக்கணும். எத்தனை தவறுகள் வேண்டும் என்று கேட்டால் ஆதாரங்களோடு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் புலிகள் அமைப்பு ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு ஒரு கண்ணியம் இருக்கின்றது. இதை பற்றி சுமந்திரன் பேசலாம். விடுதலை புலிகள் நடவடிக்கை எடுத்த நானும் எடுத்தேன் என்று எத்தனை முறை முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறியிருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் இது தகுமா? மத்திய செயற்குழுல நாங்கள் தீர்மானம் எடுத்துறாங்க, இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானம். மத்திய செயற்குழுல 35-40 பேர் தீர்மானம் எடுத்த பிறகு அரியநேந்திரன் தான் அந்த வேட்பாளராக வந்து உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. வேகமனதாக கட்சி எடுத்த தீர்மானம். அரியநேந்திரன் நீக்கப்படக்கூடாது ஸ்ரீதரன் ஐயா கூட சொல்ல இல்லை. வேகமனதாக கட்சி எடுத்த தீர்மானம். கட்சியில தீர்மானத்துக்கு மாறாக அவராக செயற்பட்டால் கட்சி நடவடிக்கை எடுக்கும். மணிவண்ணன் கட்சிக்கு எதிராக ஏதோ சொல்லி போட்டார் என்று கஜேந்திரகுமார் ஒரு நாள்ல ஒரு விசாரணை இல்லாம மணிவண்ணன் தூக்கி வெளியில போட்டு வருதானே. ஐயா சொன்னார், ஆளுமையா பெருமை மதிக்கிறார். அப்படித்தான் கட்சி என்ன அப்படித்தான் இருக்கணும். கட்சியில தீர்மானத்தை மீறி செயற்பட்டு போட்டு பிறகு நானும் கட்சிக்குள்ள இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கலாம். கருணாமன் பிளவுடைக்க தூக்கி எறியப்படும், மாத்தியா பிளவுடைக்கல எறியப்பட்டது. சரிதானே? அடுத்த ஆளா இருக்கலாம், அது வேற கதை. தீர்மானத்துக்கு மாறாக இது ஜனநாயகம். ஜனநாயகத்தில் அப்படி தீர்மானம் எடுக்கிறது அதுக்கென்ற குழு இருக்கு. 33 பேர் கொண்ட கட்சி குழுவில் அடுத்த தீர்மானத்துக்கு மாறாக 4 பேர் செயற்பட்டா அது 4 பேர் தான் வெளியில போகணுமே தவிர மிச்சம் 29 பேர் வெளியில போகணும் வேண்டி இல்லை. ஜனநாயகத்தை அப்படித்தான் தீர்மானிக்கும். சரி, அப்படி இருந்தாலும் நாங்கள் சில நிலைமைகள் ஐயா சொன்ன மாதிரி சில நிலைமைகளை அனுசரித்து நாங்கள் சேர்த்துதான் பயணிக்கிறோம். மாத்தையா கருணா மீது விடுதலை புலிகளின் தலைவர் நடவடிக்கை எடுத்தது சரி, அல்லது அவர்கள் அன்றைய காலத்தில் விட்ட தவறுக்கு அவர்கள் அது முறையான பதிலளிக்காதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததை சுமந்திரன் சரி என்று கூறுகிறார் என்றால் அதை யார் முடிவெடுத்தது? தமிழ் தேசிய தலைமை. அப்படி என்றால் தமிழ் தேசிய தலைமை முடிவெடுத்தது சரி என்றால் அந்த நிலையில இவர் இருக்கின்றார்.
இன்று எத்தனை குளறுபாடுகள், எத்தனை முரண்பாடுகள், எத்தனை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் தான் நாங்கள் பிரிந்து செல்வோம் என்றார். அவர்தான் அதையும் பிரித்தது. அதன் பின்னர் அதுக்கு ஒரு விளக்கம், அது எல்லாம் விஞ்ஞான விளக்கமாகத்தான் இருக்கிறது. அதன் பின்னர் இப்போ தமிழரசு கட்சி உடைத்து சின்ன பின்னமாக்கியது. நான் சொல்லவில்லை, ஒரு ஆதாரம் இருக்கிறது, நான் உங்களுக்கு தருகிறேன். இப்போது ஒரு முன்னாள் போராளியின் ஆதங்கத்தை பாருங்கள். தான் சுமந்திரனை தொடர்பு கொண்டேன், அவரை அழைத்தேன் பல முறை, அவர் என்ன பதில் கூறினார் என்று அந்த முன்னாள் போராளி கூறுகிறார். இந்த முன்னாள் போராளியின் ஆதங்கத்தை நீங்கள் இப்போது பாருங்கள். 21 தற்கொலை குண்டு தாக்குதல் நடந்த போது 23ஆம் தேதி எனக்கும் இன்னும் சில முன்னாள் போராளிகளுக்கும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் விசாரணைக்கு கொழும்புக்கு வருமாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டோம், இந்த தாக்குதல் சம்பவத்துக்காக மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அழைப்பு கடிதங்கள் கொழும்பிலிருந்து அனுப்பப்படுகின்றன. இவ்வாறான ஒரு பின்தங்கிய கிராமங்களிலிருந்து வடக்கு கிழக்கிலிருந்து கொழும்புக்கு செல்வது என்பது ஒரு ஏற்புடைய காரியமாக இல்லை, அது நீண்ட செலவுகளை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைத்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவினருடைய அலுவலகங்களில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறினோம். அது தொடர்பாக தாங்கள் கதைப்பதாக சொன்னார்கள். அதுபோல எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் சுமந்திரன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருந்தார். முன்னாள் போராளிகள் விடயத்தில் தாங்கள் எந்த விதமான அக்கறையும் காட்ட மாட்டோம், அது தொடர்பாக எங்களுடன் பேச வேண்டாம் என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கியிருந்தார். சுமந்திரன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் ஒரு காட்டமான பதிலை சொல்லியிருந்தார். முன்னாள் போராளிகள் விடயத்தில் தாங்கள் எந்த விதமான அக்கறையும் காட்ட மாட்டோம், அது தொடர்பாக எங்களுடன் பேச வேண்டாம் என்ற ஒரு காட்டமான ஒரு பதிலை எங்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு விடுதலை போராட்டத்தை ஏற்கவில்லை என்பது அவர்களுடைய மறைமுகமான கருத்தாக இருந்தது. தற்போதுதான் அந்த உள்ளிருந்த பொய்யான ஒரு எண்ணப்பாடு வெளியில் வந்து விட்டது என்பது தற்போது வெளிச்சமாக இருக்கின்றது. இப்போது பார்த்திருப்பீர்கள், முன்னாள் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட துணை அரசியல் துறை பொறுப்பாளர் குயிலின்பன் அவர்கள் ஒரு செவ்வியிலே குறிப்பிடுகின்றார், முன்னாள் போராளிகளை எல்லோரும் இப்போது பிராண்டாக பயன்படுத்துகிறார்கள், ஒரு பொது பொருளாக பயன்படுத்துகிறார்கள், அது இப்போது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது என்று கூறுகின்றார். அவர் ஒரு தொலைக்காட்சியிலே வழங்கிய செவ்வியிலே அவர் இந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார். முன்னாள் போராளிகள் முக்கியமானவர்கள், ஆனால் அவர்களை இன்று எல்லாரும் பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக மாற்றிவிட்டார்கள் என்று கூறுகிறார். இது குயிலின்பனுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் நீங்கள் இப்போது கேட்டிருந்தீர்கள், ஒரு காணொலியை நான் உங்களுக்காக தருவதாக கூறியிருந்தேன். அரசியல் ஆசான் மு. திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் கூறுகின்றார். கூட்டமைப்பை சிதைத்தது முதல் கூட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்கள் அனைத்துக்கும் சுமந்திரன் தான் காரணம். ஆனால் நான் சுமந்திரனை கோபிக்கவில்லை. சுமந்திரன் என்ன செய்தால் இந்த அரசியலில் நீடிக்கலாம், என்ன தேவையோடு சுமந்திரன் அரசியலில் பயணித்தால் இந்த விடயத்திலிருந்து மீளலாம் என்கின்ற ஒரு நல்ல நடவடிக்கையை கூறுகிறது. சுமந்திரனை பொறுத்தவரையில் இந்த அரசியலில் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அது மட்டுமல்ல நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள், செய்த தவறுக்காக தமிழ் மக்களிடம் மனம் வருந்துங்கள் என்று அவர் வரலாற்று ரீதியான மிக முக்கியமான ஆதாரங்களை கூறுகிறார். அதனை இப்போது பாருங்கள். எங்களுடைய அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வளர்ந்து விட்டது, அரசியல் நாசகார சக்திகள் வளர்ந்து விட்டார்கள், அரசியல் நாசகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. பாருங்கள், ஒரு டிஎன்ஏ பல துண்டாக உடைந்தது, அங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வந்தது. இந்த வேண்டலிசத்துக்கு நான் ஒருவரையும் பாதுகாக்க மாட்டேன். நான் பேர்களை தவிர்த்து நான் அதிகம் கண்ணியமாக இந்த பிரச்சனைகள் கருத்தை மட்டும் முன்னெடுக்கலாம் என்று வருகிற பொழுது, இந்த கேள்வி கேட்கிற பொழுது நான் அவற்றை மறைக்கிறேன் என்ற இந்த கெட்ட பேருக்கு நான் போகவில்லை. எனவே நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் என்ற நான் பதில் சொல்லத்தான் போகிறேன். அதன்படி முதல் டிஎன்ஏ உடைத்ததில் முதலாவது பங்கை சுமந்திரன் வைத்தார். அது ஒரு வேண்டலிசம். அதன்படி அந்த டிஎன்ஏ இருந்து கையேந்திரகுமார் வெளியேறியது மாபெரும் தவறு. அவர் அதை உடைத்தார். நான் கையேந்திரகுமாரோடு 1.5 மணித்தியாலம் போனில் பேசினேன், வெளியேறியது தவறு என்று. அவரை நான் சந்தித்து 4.5 மணித்தியாலம் சென்னையில் பேசி இருக்கிறேன். வெளியேறியிருக்க கூடாது என்று சொன்னேன். இனிமேல் நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று கூறுவேன். அதன் பின்பு அவர்கள் ஊர்வலம் போனார்கள். அவங்க அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கினார்கள். அது சரியானது, அவற்றை முன்னெடுப்போம் என்று சொன்னேன். அவற்றை முன்னெடுக்குமாறு நான் கையெழுத்துமாறு வேண்டிக் கொண்டேன். நான் ஒன்றும் உங்களுக்கு நான் இதுவரை காலம் ஆங்காங்கே பேசுகிறேன், உங்களுக்கு சபையில் சொல்ல வேண்டிய காலம் வரும்போது சொல்கிறேன். எனவே நான் கையேந்திரகுமாரை கட்டித்தழுவி, அவரும் என்னை கட்டித்தழுவி நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம், மக்கள் போராட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னேன். ஒரு கட்டத்தில் டிஎன்ஏ உடைந்து விட்டது, சரி இனி அதை ஆக்க முடியாது, வெளியேறிவிட்டீங்க, இனி அதை ஆக்க முடியாது, இனியும் உடைக்க வேண்டாம், சரி ஒரு தமிழ் மக்கள் பேரவைக்கூடாக ஒரு மக்கள் போராட்டத்தை நடாத்துவோம் என்று சொன்னோம். சரி, உங்களுக்கு வரலாற்றில் நாங்கள் எடுத்து வைத்த முதலாவது அடியை நீங்கள் பாருங்கள், உன்னதமான அடியை எங்கள் மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள்.
முதல் முறை இலங்கையின் வரலாற்றில் பகிஷ்கரிப்பை யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் 1931ஆம் ஆண்டு எடுத்து வைத்தது. அதான் இலங்கையின் முதலாவது தேர்தல் பகிஷ்கரிப்பு. வெற்றி தோல்வி அது பற்றிய அனாலிசிஸ் மறுபக்கம் இருக்கின்றன. மக்கள் புரட்சிக்கு தயாராக இருந்தார். அதே போல முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு இறுக்கமான ராணுவ இரும்பு பிடிக்குள் மக்கள் போராட களத்துக்கு வந்தார். தமிழ் மக்கள் பேரவை நடத்திய அந்த ஊர்வலம் வெற்றி பெற்றது. எப்படி உழைச்சிங்க அவர்களே? அதே வழக்கு இல்லை. அப்படியே இருக்கட்டும். இதனோட தொடர்ச்சி ஒன்று சொல்லிட்டு இந்த அடியில் இருந்துதான் அறகலைய வந்தது. தமிழர்கள் இப்படி ஆயுதத்தால் போராடியவர்கள் ஆயுத போராட்டம் தோல்வியடைந்த பின்பு தங்களுடைய உரிமைக்காக தெருவில் இறங்கி போராடுகின்ற ஒரு சக்தியை பிரம்மாண்டமான ராணுவத்துக்கு எதிராக, மக்களை கொண்டு குவித்த ராணுவத்துக்கு எதிராக போராட, அந்த ராணுவத்துக்கு முன் போராட வந்தார்கள். இதன் பின்னணியில் தான் அறகலைய கொழும்பில் தன் அரங்கத்தை உருவாக்கியது. இரண்டாவது உதாரணம். இன்னும் ஒரு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இலங்கையில் ஆயுத போராட்டத்தினுடைய தாயகம் தமிழ் மண் தான். 60களின் மத்தியிலும் அதை சற்று பின்னோக்கியும் தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடினார்கள். அந்த தீண்டாமை சாதி பிரச்சனை தீரையிலே அதை தீர்க்க வேண்டிய பொறுப்புகளுக்கு பெரிதாக இருக்கு. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு என்கின்ற ஒன்று ஓரளவு கண்ணியமாக நடந்திருக்கிறது. அந்த ஆயுத போராட்டம் தான் காரணம். அந்த ஆயுத போராட்டத்தில் சண்முகதாசன் ஈடுபட்டதின் பேரால் அவர் சீரசார்பு கம்யூனிஸ்ட். அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தவர் தான் ரோகண விஜயவீர. அவர் சொன்னார், இவன் தமிழன், தமிழருக்கு ஆயுத போராட்டத்தை நடத்துறான், சிங்களவருக்கு நடத்துறான் இல்லை, என்னை இவனை விட்டு போட்டு நாங்கள் ஏபி என்ற அமைப்பை உருவாக்கி எங்களுக்கு ராணுவ போராட்டத்தை நடத்துவோம் சொன்னேன். எனவே ரோகண விஜயவீரன் ராணுவ போராட்டத்தினுடைய கரு அடித்தளம் யாழ்ப்பாணத்தில் எழுந்த தீண்டாமைக்கு எதிராக உருவான அந்த சாதி எதிர்ப்பு ஆயுத போராட்டம் தான். அதுவும் முக்கியமான உதாரணம். எனவே நாங்கள் இந்த மண்ணில் இந்த தென்னாசியாவில் அதிகம் புரட்சிகரமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்ட மக்கள் இங்கிருந்துதான் அறகலைய கருவம் உருவானது. அறகலைய வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கேளுங்கள், உடைத்துக் கொண்டு போன முதல் அதற்கு ஆப்பு வைத்த முதலாவது நபராக சுதந்திரன் உண்டு. நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் யாரும் பேசுறது போல சுதந்திரம் திட்ட பேச அந்த அசிங்கமானதுக்கு போக மாட்டேன். நான் கௌரவமாக கருத்தான் சொல்றேன். நான் சுதந்திரம் ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் பாவ மன்னிப்பு கேளுங்கள். எங்களோட மக்களுக்காக இவ்வளவு இழப்புக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள். இவற்றுக்காக தமிழரசு கட்சியை உடைத்தது தவறு என்று சொல்லுங்கள். தியதையை உடைத்தீர்கள், இப்பொழுது தமிழரசு கட்சியை உடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஒட்டுங்கள், கேச விட்டுறப்படுங்க. எந்த எதிரிக்கு எதிராக போராடுவீங்களோ அந்த எதிரியை கொண்டு போய் நீங்க வழக்க போட்டு வச்சு கட்சியை ஸ்தம்பித்து வச்சிருக்கிறீங்க. அதை அடியோட கைவிடுங்க. நீங்கள் போராட முன் வந்தால் உங்களுடைய பாவ மன்னிப்பு கோட்பாட்டின்படி, அதாவது கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு கோட்பாடு இப்படி இருக்கு: உள்ப மிய குல்ப மிய குல்ப, நான் பாவி, நான் பெரும்பாவி, நான் மிக பெரும்பாவி. இந்த பாவத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டுவது போல தமிழ் மக்களிடம் வேண்டுங்கள், பாவம் செய்து விட்டோம் என்று. நான் என்னை மன்னிக்கவும், இந்த உதாரணத்தை பிழையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, என்ன அணுகுறைகள் பிழையாக எடுத்துக்கொள்ளும். அதாவது யூதாஸ் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து 4 வெள்ளிக்காசு பெற்றார். அது காட்டிக் கொடுக்கும். ஆனால் அவர் நினைக்கையில கிறிஸ்துவ கொல்லுவாங்க. கிறிஸ்துவை சிறுவையில் அறிஞ்ச உடனே யூதாஸ் உக்கிரமாக எழுகிறார். இதனை யாரும் முதன்மைப்படுத்துவதில்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன், யாரும் இதை முதன்மைப்படுத்துவதில்லை. இழந்து போய் கயபஸ், அவர்தான் யூதமத தலைவன், அவரிடம் போய் இந்த வெள்ளிக்காசை கொடுக்குற, இந்த பிளட் மணி எனக்கு வேண்டாம். அந்த வெள்ளிக்காசை கயபஸ் வாங்க மறுத்த பொழுது யூதாஸ் கயபஸினுடைய முகத்தில் சுழட்டி எறிஞ்சிட்டு வாரேன். இதோட யூதாஸ் விடையில்லை. தான் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு தானே காரணம், அழிவுக்கு காரணம் என்று நினைத்து வந்து கயபஸிடம் காசை சுழட்டி எறிந்து விட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை பாவ மன்னிப்பு, இதோட பெரிய பாவ மன்னிப்பு கிறிஸ்தவத்தில் யாருமே கேட்டிருக்க முடியாது. யூதாஸ் அந்த பாவ மன்னிப்பை கேட்டவர். நான் உங்களையும் அன்பாகவும் கண்ணியமாகவும் மதிப்பாகவும் கேட்கிறேன். நான் உங்களை பேசல, நான் உங்களை தூசிப்பதின் தொழில் கேட்கிறேன். நீங்கள் கௌரவமாக உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு இதை செல்லுங்கள். அதே போல தமிழரசு கட்சியில் 2ஆக பிரிந்திருக்கிறது ஸ்ரீதரன் அணி. ஸ்ரீதரன் அணிக்கு தைரியம் இருந்திருந்தால் சுதந்திரனை துரத்தி இருக்க முடியும்.
மார்ட்டின் ரோட்டில் ஒரு 500 பேரை கொண்டு போய் ஊர்வலம் நடத்தியிருந்தால் சுதந்திரத்தை துரத்தி இருக்க முடியும். ஆனால் ஸ்ரீதரனும் பல குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கிறார். எனவே தமிழரசு கட்சிக்குள் நான் ஸ்ரீதரன் அந்த பாதையை நிச்சயம் ஏற்கவில்லை. நான் இருக்கும் இடத்தில் வந்து சந்தித்திருந்தேன். நான் தவறுகளை சொல்லியிருந்தேன். நான் அவரிடம் இப்ப கண்ணியமாத்தான் பேசுறேன். எனக்கு ஒரு ஒழிப்பு மறைப்பும் இல்லை. நேரடியாக போராட வேண்டும் என்று சொன்னேன். மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் தேசியத்தை முன்னெடுக்கிறது உங்களுக்கு நான் ஆதரவு என்று சொன்னேன். அப்போ சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறார். ஒரு மதிப்பு பெண்மணி அவன் பக்கத்திலே அவரோட நான் 3-4 வருஷம் தொடர்பில் நல்ல பெண். அப்போது இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு செய்யவில்லை என்பது ஒன்று இருக்க, தமிழ் தேசியத்தை உழைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒன்று இருக்க, தமிழக கட்சிக்குள் உள்ளிருப்பவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் உழைக்கிறார்கள் என்ற பாரதூரமான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது சுமந்திரன் மக்களால் தூக்கெறியப்பட்ட பின்பு அவர் பதவிகளுக்கு வந்திருக்கப்படும். அவர் கட்சியினுடைய பதவிகளுக்கு அவர் வந்திருப்பது ஜனநாயக மரபுக்கு முற்றிலுமே முரணானது, முற்றிலுமே மாறானது. இதை அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ பிரித்தானியானம் என்று அவர் பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் எவ்வாறு பிரதமர்கள் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் விலகி போறார்கள், தோல்வி ஏற்பட்டால் விலகி போறார்கள், தங்கள் அடுத்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரன் அடுத்தவரிடம் பதவி ஒப்படைத்து விட்டு போறார்கள், அல்லது பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணி புதிதாக தேர்தல் நடத்துகிறார்கள். இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள். இதனை நான் ஒரு சுதந்திரனை நோக்கி மட்டும் சொல்ல இல்லை, நான் மீண்டும் சொல்றேன், சுதந்திரனை நோக்கி கண்ணியமாகத்தான் சொல்றேன். நீங்கள் இந்த பாவத்துக்கு பொறுப்பேற்று நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கோரி நீங்கள் திருந்த தயார் என்றால் மக்களிடம் கீழங்கள் மக்கள் திருந்த மன்னிப்பு அளிப்பார்கள். ஒன்றை இவ்வாறு சொல்லுவேன். இந்திரா காந்தி 70களில் அவசரகால சட்டத்தின் கீழே கருச்சிதைவு செய்திருந்தார். அந்த கருச்சிதைவு இந்திய மக்களுடைய ஆத்மாவை கடுமையாக பாதித்தது. அதில் ராஜ் நாராயணன் தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தியை தோற்கடித்தார் தொகுதியில். இதன் பின்பு இந்திரா காந்தி பொது தேர்தல் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட பின்பு இந்திரா காந்திக்கு ஒரு பணி சொல்லப்பட்டது. இந்து புராணங்களில் மன்னிப்பு என்று ஒன்று உண்டு. முருகனே சூரனை மன்னித்ததாக கந்த புராணம் சொல்லுவது. என்னை எதிராக போராடுவர்களையே மன்னித்த புராண வரலாறு உண்டு என்று அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. அவருடைய கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுமந்திரன் தமிழினத்துக்கு தேவையா? ஆம், தேவை. அது எப்படி தேவை? அது தமிழ் மக்கள் விரும்புகின்ற மாதிரி சுமந்திரன் நடக்க வேண்டும். சுமந்திரன் விரும்பிய மாதிரி எல்லாம் தமிழ் சமூகம் நடந்துவிட முடியாது. தமிழ் சமூகம் விரும்புகின்ற மாதிரி தான் சுமந்திரன் நடக்க வேண்டும். அதற்கென்ற ஒரு பண்பாடு இருக்கின்றது, அதற்கென்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த இனத்துக்கென்ற ஒரு ஆண்டாண்டு காலமாக கட்டி காத்து வந்த ஒரு பாரம்பரியம் இருக்கு. இதனை தவிர்த்து தமிழ் சமூகத்தை பிழையாக வழிநடத்துகின்ற இடத்தில் சுமந்திரனை அனுமதிக்க முடியாது. இப்போது திருநாவுக்கரசு கூறிய அந்த விடயங்களுக்கு நிவாரணம் தேடுவாராக இருந்தால் நிச்சயமாக சுமந்திரன் தேவையா? தமிழினத்துக்கு தேவை. சட்ட ரீதியாக உண்மையா நல்லவர், சட்ட ரீதியாக பல நுணுக்கங்களை தெரிந்தவர், அரசியல் யாப்பு தெரிந்தவர், சட்ட விடயங்களை நல்லதுக்கு பயன்படுத்துங்கள், அந்த விடயங்களை தெரிந்தவர். ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஆள முடியாது. தமிழினத்தை ஆள்வதற்கு மொழியும் தேவையில்லை, சட்டமும் தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஒரு இனத்தை விற்காத அல்லது இனத்துக்குரிய ஒரு பண்பான ஒரு தலைமைத்துவம் போதும். மொழி அல்லது சட்டம் எல்லாம் அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. நாங்கள் 4 படை கட்டி வாழ்ந்தவர்கள். மொழியை நம்பியோ அல்லது சட்டத்தை நம்பியோ வாழவில்லை. நாங்கள் எங்களிடம் இருந்த தலைமைத்துவ பண்போடும் வாழ்ந்தவர்கள். பல புலமையாளர்களை வைத்து வாழ்ந்தவர்கள். பல புலமையாளர்கள் எமக்காக உழைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தெரிந்தவர்கள்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் தலைவர்கள் உருவாக முடியாது. தலைவர்கள் என்பது அந்த இனத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளங்கள் மொழியிலோ அல்லது சட்டத்திலோ தங்கி இருப்பது அல்ல. இது ஒரு மிக முக்கியமான தகவல். இப்போது இன்னும் ஒரு விடயம் வருகின்றது. அது என்னவென்று சொன்னால், சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் போராளியாக இருக்கக்கூடிய கோமகனும் இன்னும் ஒருவரும் அவரை சென்று சந்திக்கின்றார்கள். போராளிகள் விடுதலை பற்றி கதைக்கின்றார்கள். போராளிகள் விடுதலையை ஐயா உறுதிப்படுத்துங்கள் என்கின்றார்கள். உங்களை சந்திக்க சொல்லித்தான் நாங்கள் இந்த வந்தனம். தனிப்பட்ட முறையில் எங்களை தனிப்பட்ட தேவைக்கு எதுக்கும் நாங்கள் நாடி வரையில்லை. அவர்களுடைய முக்கியமான தேவை நம்பி அவர்கள் வெளியில வர செய்யக்கூடிய வேலையை நீங்க தான் இருக்கீங்க. நீங்களும் மறியல்ல இருக்கிறவர்களும் அதை கொஞ்சம் குழப்பியிருக்கிறார்கள். ஒரே வழியில போகாமல் அப்படி மிகவும் கலாச்சாரமான கூட்டம் நடந்து கடன் வாக்கு பாதிக்கு பிறகு ஒரு முடிவெடுத்தது ஒரு அரசியல் குழு நியமிப்பது. இந்த விடயத்தை கையாளுது. அது நடைமுறை இல்லை. அந்த கர்மத்தில் தாங்கள் தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த உண்டபடி
வழியால் சட்டத்தரணிகள் வேற ஆட்கள் அதுக்கு கை உள்ளது. அங்கே உள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. தெரியாது. வெளியில இருந்து தங்களுடைய சுயலாபத்துக்காக அதை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கு. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இது பற்றிய கல்வியில் விடுபட்டு நாங்கள் அங்கே உள்ள கைதிகள் வந்து எல்லாரும் வந்து உங்களை தான் எதிர்பார்ப்போம். உங்களோட கையில் துறப்பென்ற இல்லை. நீங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் வந்து ஒரு ஆணித்தனமா எங்களுக்கு சொல்லப்பட்டதால் தான் அந்த நேரம் உண்ணாவிரதம் கைவிட்டலாம். இப்போ உங்களுக்கு ஒன்றும் சொல்லிட்டாங்க. சரி பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பொறுப்பு பார்ப்போம். முயற்சியை எடுத்து பார்ப்போம். பொறுக்கிற பிரச்சனை இல்லையா? இப்போ அதுக்கு எவ்வளோ காலம் பொறுத்தாக்களுக்கு பொறுக்கிற பிரச்சனை இல்லையா? இதில் உங்களை தவிர வேறு யாரும் இதில் செய்ய முடியல இல்லை. நீங்கள் ஒரு ஆள் தான் செய்ய முடியல இல்லை. சரி சரி. அங்கே உள்ள கைதிகளின் அவல நிலை தொடர்பாகவும் தற்போது எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அவர்களுடைய விடுதலை தொடர்பாகவும் சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். சம்பந்தன் ஐயா அவர்கள் எங்களுடைய கருத்தை ஒரு ஆர்வத்தோடு செவிமடித்ததாக தென்படவில்லை. எங்களுக்கு இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்சர் வருத்தம் வந்து ஆபாய கட்டத்தில் இருக்கிறார் ஒரு கைதி. அவர்களுடைய விடயம் தொடர்பாக கதைப்பதான் இந்த இடத்துல வந்த நாங்கள் இந்த விடயத்தை செவிமடிக்காது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் அசால்ட்டாக ஒரு பத்திரிகை படித்துக் கொண்டிருந்து விட்டு அவர்களுக்கு கவனம் செலுத்தவே இல்லை. அன்றும் இந்த சுமந்திரன், அதாவது நல்லாட்சி காலப்பகுதியிலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்தார். அவர் கூறினால் எல்லாம் நடக்கும். அன்றெல்லாம் முன்னாள் போராளிகள் கண்ணுக்கு தெரியவில்லை, அல்ல அன்றெல்லாம் இந்த முன்னாள் போராளிகளின் நிலை உங்களால் உணரவில்லை. நல்லபடி முன்னாள் போராளிகளை அங்கீகரிப்பது வரவேற்கத்தக்கது. அதனை வரவேற்கத்தக்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்களை ஒரு முறை முழுமையாக சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருங்கள். இந்த விடயம் சாத்தியப்படும் என்று நாம் நம்புவோம். நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். எதனையும் ஒரு விடயத்தை பொதுத்தளத்தில் கூறுவதாக இருந்தால் அதற்கு முழு தகுதி வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான நியதியின் அடிப்படையில் இவை அனைத்தும் கிடைக்கப்பெற்ற காணொளிகளையும் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கருத்துக்கள் அடிப்படையிலும் இந்த இடத்திலே உங்களுக்காக நாங்கள் வழங்கி இருக்கிறோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.